ஹாய் ஆல், வெல்கம் டு ஈஸி குக்கிங் வித் ப்ரீத்தி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி பார்க்க போகிறோங்க. இது இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்ய ஒரு 10 நிமிஷம் போதுங்க. ஒரு சைடு இட்லி ஊற்றி வச்சுட்டு சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கணும். அது வதங்கினோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த 4 வெங்காயம் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த 4 வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதே அளவு 4 தக்காளி ஈக்குவலான அளவு தாங்க போடணும். 4 தக்காளியும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க சட்னிக்கு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ஆனால் அப்படி இல்லைங்க. இந்த சட்னியோட சீக்ரெட்டே இதை 3/4 பாகம் வெந்தால் போதும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கலர் கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாதி நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த சட்னி ரெடி ஆகிடும். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தாளிச்சிக்கோங்க. இதே நேரத்தில் அந்த மிக்ஸியில் சட்னி அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான தக்காளி சட்னி. சூப்பராக யம்மியாகவும் இருக்கும். சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.